ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஒருவேளை தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க போயிடுவாங்களா, எப்போ போவாங்க? ஓகேவா? உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க போயிடுவாங்களா, உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்களா, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் போயிடுவாங்களா, எப்போ போவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட லைஃப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி போயிடுவாங்களா அப்படின்னா எப்போ போவாங்க? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், மெஜிஷியன், 7 of cups, hanged man, 8 of pentacles, 3 of wands, 3 of swords, 4 of wands, page of swords, 5 of swords. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம உங்கள் லைஃப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி போயிடுவாங்களா, எப்போ போவாங்க அப்படிங்கிறத ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இதை தொடர்ந்து யூனிவர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஆரக்கிள் மெசேஜஸ் மூலிமா பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மூலயமா அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு பிளேஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்பிரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா? ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் இது. கண்டிப்பாக இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன் ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பிஹேவிங்கே ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்குது. ஓகேவா? உங்களோட பர்சனை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இந்த பவர் ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. ஓகே, சீக்கிரமாகவே இந்த விஷயம் இவங்களோட அந்த உங்கள் பர்சனை தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும், தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற எனர்ஜி சீக்கிரமாகவே போயிடும். ஓகேவா? இந்த ரெண்டு கார்டுமே ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணுற கார்டு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா 7 of cups. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம் இந்த கார்டு. ஓகேவா? இது ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஃபேண்டசியை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ அவங்க உங்கள் பர்சன் இன்னுமே உண்மையை புரிஞ்சுக்காம ஒரு டெலியூஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா? இன்னுமே ஒரு மாயைக்குள்ளே சிக்கி இருக்காங்க. எது உண்மை, எது பொய், எது நிஜம் அப்படிங்கிறது உங்கள் பர்சனுக்கு இன்னும் தெரியலங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தி ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சுச்சுவேஷன் இப்போ உங்கள் பர்சனுக்கும் இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள சுச்சுவேஷன் ஒரு ஸ்டக் ஆகிருக்கு இப்போது. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாத மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செப்ரேஷனில் இல்லை ரெண்டு பேருமே, பட் ஒரு பாஸ்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்பார்க் இப்போ இல்லை, கண்டிப்பாக இப்போ இல்லை. ஒரு ஸ்டக் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பாஸ் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு இப்போது. ஓகே, அடுத்து 8 of pentacles. இந்த கார்டு உங்கள் பர்சனோட எனர்ஜியை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பர்சன் கண்டிப்பாக இன்னொரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில் அவங்களோட க்ரோத், அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட ஃப்யூச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். தேர்ட் பார்ட்டி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட லைஃப், அவங்களோட ஒர்க், அவங்களோட கரியர் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டுமே உங்கள் பர்சனோட எனர்ஜியை மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட மனசு ஸ்லோவாக ஃப்யூச்சர் பிளான்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே,
ஃப்யூச்சர் பக்கம் அவங்களோட திங்கிங் முழுக்க ஷிஃப்ட் ஆகிற எனர்ஜி தான் இந்த கார்டு. ஓகே, அவங்க ஃப்யூச்சரை பற்றி டீப்பாக திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அவங்களோட லாங் டேர்ம் விஷனில் இருப்பீங்க. ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகேவா, 3 of Wands மூலயமா உங்கள் பர்சன் ஃப்யூச்சரை நோக்கி ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே முழுக்க முழுக்க உங்களை பற்றின திங்கிங் தான் இருக்குது. நீங்கள் தான் அவங்களோட ஃப்யூச்சராக வந்து நிற்கிறீங்க. ஓகே, அடுத்து 3 of Swords. இதுதான் வந்து மெயின் பிரேக்கப் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் முடியறதுக்கான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் பிரேக் வரப்போகுது 2 பேருக்குள்ளேயும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே செப்பரேஷன் ஆகிடுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் செப்பரேஷன் வந்துடும். 2 பேருமே செப்பரேட் ஆகிடுவாங்க. அதாவது உங்கள் பர்சன் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி. ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப ஒரு சிவியர் கிளாஷ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று உங்ககிட்ட உங்கள் பர்சன் நெருங்கி வர்றது, உங்கள் பர்சன் காண்டாக்டில் இருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்குமே அந்த தேர்ட் பார்ட்டி மேலே டவுட் இருக்குது. அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை இன்னும் இல்லை. அவங்கள வந்து முழுசாக நம்ப முடியல உங்கள் பர்சனால். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி கூட ஒரு பயங்கர ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஒரு அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்காக ஆக போகுது. அது வந்து 2 பேரையும் செப்பரேட் பண்ண போகுது. ஓகே, அதுதான் இந்த 3 of Swords மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. அண்ட் 4 of Wands வந்திருக்கு அடுத்த கார்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிவியர் கிளாஷ் வந்து ஒரு பிரேக்கப் வரும்போது உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட வராங்க. இது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான கார்டு. ஒரு ரீயூனியன் எனர்ஜி வருது இந்த இடத்துல. ஓகே, அந்த செப்ரேஷனுக்கு அடுத்து உங்களுக்கான யூனியன் தான் இது. ஓகே, செலிப்ரேஷன் மோட். ஸ்டேபிளாக உங்கள் பர்சன் உங்கள் பக்கம் வர போகிறாங்க. அதுதான் இந்த கார்டு சொல்கிறது. ஒரு ஸ்டெபிலிட்டி வரப்போது, உங்கள் பர்சன் உங்கள் கூட வராங்க. ஒரு யூனியன், ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட் வெயிட்டிங். எப்போது அப்படின்னா அது தேர்ட் பார்ட்டி கூட ஒரு பிரேக்கப் வரப்போது, வந்த உடனே உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர போகிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை பற்றி உங்கள் பர்சன் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதான் உங்களை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவங்க ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி உங்களோட நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டியை விட உங்கள் மேலே வந்து உங்கள் பர்சனுக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, அதுதான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த 5 of Swords. ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்குமான ஒரு பர்மனன்ட் பிரேக்கப். ஓகே, பர்மனன்ட் பிரேக்கப் பாயிண்ட் இந்த கார்டு. உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில பயங்கர ஃபைட் வரப்போகுது. ஒரு ஈகோ கிளாஷ், பீட்ரேயல் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, அந்த தேர்ட் பார்ட்டி கூட ஒரு ஃபைனல் க்ளோஷர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த 5 of Swords மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, உங்கள் பர்சன் அவங்கள இன்னும் நம்பலை, அவங்களுமே அதே மாதிரி உங்கள் பர்சனை நம்பலை. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டவுட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட நெருங்கி வர்றதால அவங்க உங்கள் பர்சன் பீட்ரேயல் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனுமே அவங்க பீட்ரேயல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இந்த இடத்துல வருது. பெரிய ப்ராப்ளம் வருது. ஒரு சிவியர் ப்ராப்ளம், சிவியர் கிளாஷ். அதுக்கப்புறம் ஒரு ஈகோ கிளாஷும் நிறைய இருக்குது. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வருது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அட்லாஸ்ட் இந்த தேர்ட் பார்ட்டியோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு நம்ம இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்த்தோம்னா, 7 of Cups அண்ட் Hanged Man. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 or 2 months வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் பர்சன் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராக்ரஸ் இல்லாமல் ஸ்டாப் ஆகுற ஒரு எனர்ஜி. ஓகே, ஸ்டாப் அந்த பாஸ் சிச்சுவேஷன் இன்னொரு 1 or 2 months வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 of Swords அண்ட் 3 of Swords மூலயமா இன்னொரு 3 months பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சீரியஸ் கிளாஷ், ஒரு சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அவங்களோட மேஜர் பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க சேர முடியாத மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து 4th and 5th மந்த் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக்கப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, 4வது 5வது மாதங்களில் 4வது 5வது மாதங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கப் கன்ஃபார்ம் ஆகிடும். தேர்ட் பார்ட்டியோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். இப்போ பாஸ்டில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பர்மனெண்ட்டாகவே ஆகிடும். இப்போது ஸ்ட்ரக் ஆகி பாஸ்டில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பர்மனெண்ட்டாகவே ஒரு டிஸ்டன்ஸ்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு 6 monthஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரீயூனியன் இருக்குது அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இது அப்படியே முழுக்க முழுக்க செலிப்ரேஷன் வைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6 monthஸில் கம்ப்ளீட் ரீயூனியன் அண்ட் செலிப்ரேஷன். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 2 monthsக்குள்ளே ஒரு பாஸ் சுச்சுவேஷன் வரும். அடுத்து 3 monthsக்குள்ளே ஒரு சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வரும். அடுத்து 4 to 5 monthsக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரேக்கப் கன்ஃபார்ம் ஆகும். 6வது மாதத்துலேருந்து உங்கள் கூட ஒரு ரீயூனியன் வரத்துக்கான வாய்ப்பு, உங்கள் கூட ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட் வரத்துக்கான சிச்சுவேஷன் அமையும். இதுதான் ஸ்பிரிட்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்கள் யூனிவர்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி போயிடுவாங்களா? எப்போ போவாங்க? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தேர்ட் பர்சன், நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி போயிடுவாங்களா? எப்போ போவாங்க? சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், சொல்லுங்கள் யூனிவர்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஈகோ, ஃபர்கிவ்னஸ். ஓகே ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட பர்சன் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கன்ஃபியூஷன், இல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அவங்களோட உண்மையான உணர்வுகளையும் அந்த தேர்ட் பார்ட்டியோட உண்மையான முகத்தையும் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கிராஜுவலாக வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இந்த 7 of Cups அந்த இடத்துல குழப்பம் இருந்துச்சு இல்லையா? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியோட உண்மை ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத கிராஜுவலாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஈகோ கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் மெயின் பிளாக்கே வந்து இந்த ஈகோ கிளாஷ் தான். தேர்ட் பார்ட்டியோட வந்து கனெக்ஷனில் இருந்தாலுமே கூட உங்கள் பர்சன் வந்து அந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஈகோ இருக்குது, ஈகோ கிளாஷ் வந்துட்டுருக்கு அவங்களுக்குள்ள. தேர்ட் பார்ட்டி கூட கனெக்ஷனில் இருந்தாலுமே உங்கள் பர்சன் கிட்ட ஈகோ இருக்குது. ஓகேவா? தேர்ட் பார்ட்டியும் உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பர்சனும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் தான் சரி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கிட்டையுமே வந்து ஒரு ப்ரூவிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதுவே வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஃபைட்ஸ் அண்ட் செப்பரேஷனை கொண்டு வரத்துக்கு நிறைய வந்து சான்சஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் பாயிண்ட் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த ஈகோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஈகோ வந்து தேர்ட் பார்ட்டியோட அவங்களோட பாண்டை வந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு போகாதுங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரேக்கப் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பிரேக்கப்க்கு அப்புறமா உங்கள் பர்சன் ஒரு கில்ட் ஃபீல், ஒரு ரெக்ரெட்டில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரொம்ப சஃபர் ஆவாங்க. அப்போது அவங்க உங்களை பற்றி நினச்சி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருவாங்க. ஓகேவா? யூனிவர்ஸோட கைடன்ஸை பார்த்தா உங்களோட பாண்டிங் வந்து ஹீலிங் ஸ்டேஜ்க்கு போகுது. ஓகேவா? இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, ஒரு க்ளோஷர் அண்ட் ரீயூனியன் உண்டு. அது வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் மூலயமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்கிறது வந்து டெம்ப்ரவரி தான். ஈகோ கிளாஷ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக தேர்ட் பார்ட்டியோட ஒரு கிராக் வரும், ஒரு பிரேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் மூலமாக அவங்க வந்து திரும்பவும் உங்களோட வருவாங்க, உங்கள் கூட ரீகன்சைல் பண்ணுவாங்க, உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மூலயமா நமக்கு ஸ்பிரிட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கிற மெசேஜ் இதுதான். ஓகேவா? இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.